No, it's a good question. அவர் வரும்போதே அவர் வந்து எனக்கு வேட்டையாடு மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாரு. என் படமே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டே கிடையாது. இது வந்து இப்படி சொன்னா கான்ட்ரவர்சி ஆகும்ன்றதா நான் பயந்ததே கிடையாது. அந்த ஆடியன்ஸ் எனக்கு தேவையே இல்லை. வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்க அபிஷேக் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவர் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் வருது. இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னைனா ஒரு அழகான கடற்கரை, மதுரைனா மல்லிகைப்பூ, திருச்சிக்கு சொந்தம் கொண்டாட எதுவுமே இல்லையே அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணும்போது தான் கௌதம் வாசுதேவ் மேனன் அங்கே தான்ப்பா காலேஜ் படிச்சாரு அப்படின்னு பல பேர் அந்த ஊருக்கு ஒரு அடையாளம் தேடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் கூட அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார், இது வந்து ஹானர், இது வந்து ஒரு ப்ளஷர் அப்படிலாம் இல்லை. சின்ன வயசுலேருந்து இந்த டைட்டில் கார்ட்லேயே ஒரு பேரை பார்க்குறோமே, எப்போ இவரை நேரில் பார்க்க போகிறோம், எப்போ இவர் பண்ண படங்களை ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற அந்த ஏக்கத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஒரு மெல்லிசான கோடுக்கு இந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், அந்த பக்கம் போயிட்டா நான் ரொம்ப கெட்டவன். ஸோ இந்த மெலிசான கோடுக்கு அந்த பக்கம் போனால் இட் பிகம்ஸ் அன் ஆத்தென்டிக் அஜித் ஃபிலிம். கோடிக்கு இந்த பக்கம் வந்தால் இட் பிகம்ஸ் அ ஜிவிஎம் ஃபிலிம். வேர் டிட் யூ வாண்ட் டு ப்ளே? இல்லை, நான் உண்மையிலே இது வந்து ஒரு ஜிவிஎம் ஃபில்ம் அப்படிலாம் நினச்சி நான் பண்ணவே இல்லை. எனக்கு இதுதான் பண்ண தெரியும், அவ்வளோதான். அண்ட் இதுக்கு வந்து ஃபுல்லாக உறுதுணையாக இருந்தது வந்து அஜித் சார் தான். ஒரு 5-6 இடத்துல நான் வந்து அவருக்காக 2-3 லைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். நான் நிறைய சிச்சுவேஷனில் அந்த சீன் வரும்போது அவர் வந்து இந்த டயலாக் எதுக்கு கௌதம்னு கேட்பாருன்ட்டு. இல்லை சார் கொஞ்சம் மாசாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னால் கூட, வேற ஹீரோவாக இருந்தால் நீங்கள் வச்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார், ஐ இன்டால்ஜ் லிட்டில் பிட், நீங்கன்றதுனால இது கரெக்டாக இருக்கும் சார், உங்களுடைய அந்த பப்ளிக் இமேஜுக்கு இது கரெக்டாக இருக்கும், இல்லை வேண்டாம் அப்படின்னு உடனே சொல்லிடுவார். டோன்ட் டூ தட் கௌதம். அண்ட் ஃப்ரம் த பிகினிங் இஸ் சார், வேட்டையாடு விளையாட மாதிரி ஒரு படம், அண்ட் உங்களுடைய படத்தில் நான் இருக்கணும், அப்படியே நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மையிலே எனக்கு வந்து இது ஒரு, ஐம் நாட் சேயிங் டு பி மாடஸ்ட் ஆர் எனிதிங் லைக் தட். அண்ட் இது வந்து இப்படி சொன்னால் கான்ட்ரவர்சி ஆகும்ன்றதெல்லாம் நான் பயந்ததே கிடையாது. உண்மையிலே எனக்கு இது ஜிவிஎம் ஃபில்ம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி தான் நான் படம் பண்ணியிருக்கேன் எப்போதுமே. எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து ஒரு ஜிவிஎம் ட்ரிலாஜி அப்படின்றாங்க எல்லாரும். அந்த வார்த்தைக்கே எனக்கு இப்போ தான் மீனிங் தெரியும். பட் இருந்தாலும் இது வந்து காக்க வேட்டையாடு விளையாடு என்ன இருந்தால், இது மூணுமே வந்து ஒரு ட்ரிலாஜி. ஜிவிஎம் சார் காப் ஸ்டோரி அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களோ இல்லையோ, மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, இது ட்ரிலாஜியா, என்னோட காப் ஸ்டோரிஸ்லாம் இப்படி இருக்கணும்னு நான் ஒரு ட்ராவல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்களா? பட் இட் இஸ் அ ட்ரிலஜி பிகாஸ் அன்பு செல்வன் at 28 இஸ் சத்யதேவ் at 40 or 38. ஒரே ஒரு கேரக்டர் தான் அது. ஆக்சுவலாக நான் இந்த ஒரு கேரக்டர் வச்சு தான் எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே போதும்னு சொல்கிறவங்களுக்கும் இதே தான் பதில். இதுதான் அந்த கேரக்டர். ஆனால் இது வந்து சூர்யா நடிக்கலை, தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணல. இதனுடைய செகண்ட் எபிசோட் பண்ணும்போது அதில் கமல் சார் ஹீரோ, வேற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆப்வியஸ்லி நான் அந்த பேரை வைக்க நான் விரும்பல. ஸோ அதே கேரக்டருக்கு நான் வேற ஒரு பேர் வச்சு அந்த கேரக்டருடைய ட்ரேட்ஸ், அந்த கேரக்டருடைய ஸ்பெஷாலிட்டிஸ், அந்த கேரக்டருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு நான் ஒன்று பண்ணேன். அதில் சின்னதாக ஒரு டைமென்ஷன் தான் கொடுத்தேன்னா, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்ற மாதிரி நான் காமிச்சேன். காக்காவில் அதை நான் எதுவுமே காமிக்கல. என்னுடைய வாழ்க்கையில் காக்க வேட்டையாடு வந்து ரொம்ப முக்கியமான படங்கள். இவனடா இவன் படத்தை பண்ணிட்டு ட்ரிலஜின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் எனக்கு தேவையே இல்லை. இது வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ், உங்களுடைய யங்காக இருக்கிற ஆடியன்ஸ் வந்து காக்க வேட்டையாடு பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ் ஃபில்மாக தான் இது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சத்யதேவோடைய சீக்குவல் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த காப் ஞாபகங்கள் வராது. ஏன்னா நவ் இஸ் நெக்ஸ்ட் காப். ஸோ அடுத்த எபிசோடுன்றது பண்ணும்போது இந்த காப் விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். If Ajit sir says yes, we'll probably get into a sequel. Wow, yeah. மழை வர போகுதே, துளிகள் தூறுதே, நனையாம என்ன செய்வேன். கேரக்டர் பிரீஃபிங், சத்யதேவ் இப்படிதான் பேசுவான், சத்யதேவ் இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்னு அந்த கேரக்டர் ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அந்த ஸ்கெட்சில் அவரோட இன்வால்மெண்ட் தாண்டி உங்களோட இன்புட்ஸ் எதெல்லாம் படத்தில் வந்திருக்கு? என்னுடைய ஹீரோஸ் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஹீரோயின்ஸ் இப்படி தான் இருக்கணுன்றது என் மைண்டில் இருக்குது. அது என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் பெரிய ப்ரீஃப் எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லி அலி ஸ்ரீராம் தான் எல்லா படமும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் உத்தரா பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் கௌதம்க்கு என்ன பிடிக்கும், என்ன கலர்ஸில் ஒர்க் பண்ணலான்னு பிடிக்கும், என்ன மாதிரி லுக் கொடுக்கலான்றது ஒரு ப்ரீஃபாக எனக்கு வரும்போதே கரெக்ட் போயிட்டே இருந்துட்டேன். த்ரிஷா வந்து ஒரு டான்ஸர் ஷோபனா மாதிரி இருக்கணுன்ற ப்ரீஃப் மட்டும் தான் கொடுத்தேன். ஒரு சின்ன ஒரு அரகன்ஸ் இருக்கும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னப்போ அது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் மற்றபடி அந்த கேரக்டர் ஸ்கெட்ச், அந்த டிஸ்கிரிப்ஷன் பேசும்போது எல்லாமே வந்து இந்த சத்யதேவை தாண்டி என்னுடைய பர்சனாலிட்டியும் தாண்டி அஜித் சாருடைய பர்சனாலிட்டி நிறைய நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அந்த இதயத்தை ஏதோ ஒன்று சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்டு இருப்பார், சப்பாத்தி பண்ணுவார், அதெல்லாம் அவர் பண்ணுற விஷயங்கள் தான். அவருக்கு ப்ரீஃபே அதான் சார், நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக பண்ணுவீங்களா சார், அதான் சார் அப்படியே ஷூட்டிங் யூ சார் அப்படின்னு சொல்லுவார். நான் சிரிப்பார். அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து இப்படி வெளில வரும்போது அனுஷ்கா ஏந்திரிப்பாங்க, சிட் அப்படின்னு சொல்லுவார். தட் இஸ் ஹிம். ஐ ஹவ் சீன் ஹிம் டூயிங் தட் எவ்ரி டைம். அவர் ஏதாவது ரூம்குள்ளே வரும்போது யாராவது ஏஞ்சாங்கன்னா சிட் அப்படின்னு
தட் வாஸ் மை பிரீஃப் டு ஹிம். சார் நீங்கள் யூஸ்வலாக ஒன்று பண்ணுவீங்களா சார், அது பண்ணுங்க. நீங்கள் யூஸ்வலாக உட்காந்து பேசும்போது ஒரு சிரிப்பீங்களா சார், ஸோ இட் இஸ் லைக் அ கேண்டிட் கேமரா வாஸ் ஆன் ஹிம் வைல் அனுஷ்கா அண்ட் ஹிம் ஸ்போக். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அஜித் சாருடைய ரியல் லைஃப் விஷயங்களும் அதுக்குள்ளே வரும். அது வந்து அவருடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அண்ட் அவர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுதான் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இந்த படம் முடியும் போது ட்ரிபியூட் டு மாடர்ன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லாமன்னு எனக்கு தோணுச்சு. லைக் ஃபாதர்ஹுட், விமென்ஹுட், அது ரெக்கரிங்கா படங்கள்ல வைக்கும் போது இட்ஸ் சம்திங் தட் யூ வாண்ட் டு கீப் இட் தேர் ஆர் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆர் ஐ திங்க் ஐம் ரியலி எஃபெக்டட் பை தட். எனக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். இந்த படத்துக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், பட் இந்த படத்துலையும் அதை பண்ணணும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. வேட்டையாடு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் பண்ணேன். என்னை பாதிச்ச ஒரு விஷயம் அது, அது இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த படத்துலையும் சின்ஸ் சம்வேர் இட் இஸ் ஸ்டில் த சேம் ப்ரோட்டாகனிஸ்ட், சேம் கேரக்டர் தான் என் மைண்டில். அவன் லைஃப்பில் அந்த படத்தில் பண்ணதுனால இந்த படத்துலையும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஏன் கான்ஃபிடண்டாக நான் வச்சேன்னா, மை ஸ்டோரி வாஸ் நாட் தட். அந்த பொண்ணு இறந்து இவன் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு தான் அந்த பொண்ணு போகுது. அந்த குழந்தையோட இவனோட ஜேர்னி தான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப். ஸோ ஐ தாட் பீப்புள் ஷுடன் கம்ப்ளைன் அப்படின்னு எனக்கு மைண்டில் இருந்தே இருந்துச்சு. பட் சம் ஆஃப் தேம் ஆர் கம்ப்ளைனிங், இட்ஸ் ஓகே. சுட்டேன்னு வச்சுக்கிறேன். ஜிவிஎம் படம் பார்த்து வளர்ந்த நாங்க we could see that the elements of வாரணமாயிரம் and காக்கா காக்கா and வேட்டையாடு விளையாடு, பட் கிட்னாப் சீக்வன்ஸ்லயே திரும்ப தன்னை ரியலைஸ் பண்றது, அந்த ஒருத்தரோட பர்சனல் லைஃபோட டிராவலை பியூட்டிஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றது. கேன் ஜிவிஎம்ஸ் சிக்னேச்சர் கெட் பிகர் than the story? No, it's a good question. ஏன்னா இந்த படத்துல இது எல்லாமே இருக்கணும்னு எனக்கு முன்னாடியே எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஐ எம் செலிப்ரேட்டிங் தி அரைவல் ஆஃப் அஜித் சார் இன் மை ஃபிலிம். அவர் வரும்போதே அவர் வந்து எனக்கு வேட்டையாடு விளையாடு மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ வை நாட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நல்ல விஷயங்கள் தானே, இதையே வந்து ஆடியன்ஸ் வெறுக்கணும் அப்படின்னு என் மைண்டில் இருந்தே இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஒரு 60 to 70% அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. இந்த ஹார்ட் கோ கிரிட்டிக்ஸ், இந்த வந்து என் படமே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க மறுபடியும் நான் அதை தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி இந்த ஃபில்ம் இஸ் மேட் பிகாஸ் ஐ வாண்ட் டு see அஜித் இன் திஸ். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து எந்த படத்துலையுமே இல்லை. ஸோ ஐ எம் ரிவீலிங் இன் தட், ஐ எம் செலிப்ரேட்டிங் தட்ன்றதான் எனக்கு இது ஆக்சுவலாக செல்ஃபிஷாக சொல்கிறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எல்லா படமே அவராக தான் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. நான் ஃபர்ஸ்ட் பண்ண படங்கள் எல்லாமே காக்காக அவர்கிட்ட சொன்ன கதை தானே. ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் அவராக இருந்திருக்கணும், அவர் இல்லையே. ஸோ அந்த விஷயங்களை அவரையும் நான் அழகுபடுத்தி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு ஃபேன் பாயா நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ படங்கள்ல வந்து இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்தா பயங்கரமா கேட்டுட்டுவாங்க அப்படின்னு ஊங்கட்டுவாங்க. இங்க வந்து கெட்ட வார்த்தை தரந்தாலே சும்மா கிளாப்ஸ் அப்ளோஸ் வந்து பயங்கரமா இருக்கு. மியூட் பண்ணதுனால இன்னும் கிளியர் கட்டா புரியுது. சரி, டயலாக் ஃப்ளோவில் அதை நான் வச்சுட்டேன். அவங்க ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. ஏன்னா அது சொல்லும் போது ஒரு ஃபீல் அவங்க நடிப்பாங்க ஆக்சுவலாக. அந்த ஒரு ஃபீல் வரும். அது சொல்லாமல் அந்த இடத்துல வேற எந்த வார்த்தை சொன்னாலும் அது சரி வராதுன்னு அவங்களும் நம்பி தான் அதை சொன்னாங்க. பட் ஆப்வியஸ்லி எங்களுக்கு தெரியும் சென்சரில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. வி ஆல்சோ டோன்ட் வாண்ட் இட். there are kids who are watching the movie. தப்பு தான் எல்லாமே தெரியும். அதனால அதை மியூட் பண்ணிக்கிட்டு we have left it to the audience's imagination. நீங்க படமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் நிறைய சொல்ல, எல்லாமே I have left it for the audience to guess and gauge and figure out and stuff like that. the edit pattern அப்படி தான் இருந்திருக்கு ஆக்சுவலா. பட் அந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு பேர் அப்படி தான் பேசிப்பாங்கன்றது எனக்கு தோணுது. that's my belief completely. ஜிவிஎம் ஹார்ட் கோர் ஃபேனா ஒரு சில கேள்விகள்லாம் மனசுல இருக்கு சார். கண்டிப்பா கோவப்பட மாட்டீங்க, ஏன்னா அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும் தான் அவங்களோட ஆர்வமும். ஒன்று வந்து அந்த லிஃப்ட்டில் வந்து அஜித் சார் சத்யா போடுறாரு ஒரு வில்லனை. ஸோ அந்த வில்லனுக்கு இன்னும் ஒரு பெரிய இமேஜ் இருந்திருக்கலாமே. நம்ம ராஜீவன் சாரை வைக்கும் போது என்னால் அவர் அவ்வளோ பெரிய ஒரு வில்லனா பார்க்க முடியல. வில்லன் இல்லை, ஒரு பேடியாவோ இல்லை சம்படி டு பி கில்டுன்ற மாதிரியோ. ஏன்னா விவேக் சார் அதுக்கு திரும்ப ஒரு கண்டினியூவேஷன் கேட்குறாரு. சார் அது சம மேட்டர் சார். ஸோ அப்போ சம மேட்டர் சத்யாதேவ் பண்ணியிருக்கும் போது எனக்கு வந்து ராஜீவன் சார் ஒரு ஆர்ட் டைரக்டர்னு எனக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பயங்கர லிஃப்ட்ல வச்சு சோலோவா போட்டிருக்காண்டா. அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அதுக்கான காரணம் அவரை காசு பண்ண விஷயம் ஏன் இல்லை? நான் இந்த படம் பண்ணதே அந்த மாதிரி ஐடியாவில் நான் பண்ணல. இந்த மாஸ் ஃபீல்குள்ளே போகவே கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். இன்ஃபேக்ட் சுமன், ஆஷிஷ் வித்யார்த்தி, நாசர் சார் இவங்கெல்லாம் நான் வந்து விரும்பி ஒர்க் பண்ணேன். பட் அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அஜித் சார் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி தேவைப்படலன்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் திஸ் இஸ் அபவுட் சத்யதேவ் மோர் தென் எனிபடி எல்ஸ். ஸோ எவ்வளோ பேருக்கு ரஜீவன் ஆர்ட் டைரக்டர் தெரியும், பட் இந்த ஃபேஸ் தான் ரஜீவ் வந்து நிறைய பேர் தெரியாது. நம்பி தான் நான் அந்த கேட்டில் ரஜீவ் நடிக்க வச்சேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் படத்தில் இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அங்கங்கே. பட் நோபடி நோஸ் தட் இல்லையா? அதனால எனக்கு என்னமோ அது பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு அந்த லிஃப்ட்ல சோலோவா போட்டிருக்காரு, அதோட அந்த இம்பாக்ட் மாஸ்ன்றதை தாண்டி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வேற யாரோ இன்னும் இவனை வச்சு கதை போமோ அப்படின்ற ஒரு தாட் கூட ஒரு 5 minutes டிஸ்ட்ராக்டிவ் ஆக்சுவலி.
அது இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு என் மைண்ட்ல இருந்துச்சு ஆக்சுவலா. glad that we are getting clarified here. எங்களுக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா இத பத்தி தான் எல்லாரும் இப்போ பெருசா பேசிட்டு இருக்காங்க. But it's a good point actually. It's a good point. உங்களோட படத்துல அந்த வாய்ஸ் ஓவர் எலிமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சீன் வந்து ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கும், வாய்ஸ் ஓவர் மொத்த படத்தையும் சொல்லிரும். சோ அந்த வாய்ஸ் ஓவருக்கான லைக்கிங் எப்படி ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு? அது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் மாதிரி இல்லை, எனக்கு அந்த ஃபார்மேட் அந்த மீடியம் எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ட்ரிவன் பை வாய்ஸ் ஓவர்ஸ் கம்ப்ளீட்லி. மார்கன் ஃப்ரீமனோட வாய்ஸ் வந்து படம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபார்மேட்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஐ ஃபாலோ இன் லவ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஒரு வாவ் அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஸோ அதையே நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் கிட்டத்தட்ட நிறைய படங்களில் வினை தாண்டி வர வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஐ லவ் டூயிங் தட். மேபி ஐ ஒன்ட் டூ இட் ஹியர் ஆஃப்டர், பட் ஐ லவ் டூயிங் தட். இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமான முடிவு பண்ண நேரம் வந்துச்சு வாழ்க்கையில். ஒரு நாள் வாழ்க்கை என்ன ஒருத்தனை மாத்திச்சு. ஒர்க்கிங் அகெயின் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட். நீங்க சண்டை போட்டுக்கோங்க, 10 படம் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, ஆனா நீங்க 2 பேரும் படம் பண்ணா அது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டே கிடையாது. ஈவன் தோ வி டிடன்ட் ஒர்க், நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். அந்த ஃபேமிலிஸ் நோ ஈச் அதர் ரியலி வெல். அவருடைய குழந்தையோட பர்த்டேக்கு நான் போயிருக்கேன், என் பசங்களோட பர்த்டேக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ வி பீன் இன் டச். அண்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு கரெக்டான ஒரு ஃபில்ம் வந்துச்சுன்னா மறுபடியும் அவரோட சேரணும் அப்படின்னு. அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை எனக்கு. இது வந்து அந்த கரெக்டான ஃபில்மாக அமைஞ்சது எனக்கு, ஒரு பெரிய படம். இதுக்கு முன்னாடி ஹாரிஸை கூப்பிட்டோம் நல்லா இருக்கும்னு சொல்லி அஜித் சார்ட்டையும் ரத்னம் சொல்லி சொன்னப்போ உடனே அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. ஹாரிஸ்ட்ட பேசி சைன் பண்ணி அட்வான்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே we started work on the project. So very comfortable working with him and he's a good friend also. ராஜா சார் ஒரு ஸ்கூல், ரமான் சார் ஒரு ஸ்கூல், பட் இது சம்திங் எக்ஸ்ட்ரா ஆல்வேஸ் கம்ஸ் அவுட். நான் எப்படி பார்க்குறேன்னா ஐ எம் லக்கி, ஐ எம் blessed to have worked with the 3 best musicians அப்படின்னு தான் நான் சொல்லணும். And there are more people that I want to work with. ராஜா சாரோட ஒர்க் பண்ணது வாஸ் அன் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. த ஹோல் மியூசிக் எப்படி உருவாச்சுன்ற ஒரு விஷயம் வந்து நான் டில் த டே ஐ டை அது வந்து என் மைண்டில் இருக்கும். ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணுறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஸோ ஹம்பிளிங் அண்ட் யூ லேர்ன் ஸோ மச். ஹாரிஸ் வந்து இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் டு மியூசிக். there's a great vibe between the two of us. அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் மியூசிக் மட்டும் இல்லை, he was so conscious that the film should work. எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பார், கௌதம் இந்த சீனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அங்கே எடுத்துருங்க, இதை வச்சுக்கலாமா, அந்த சீன் ஏன் எடுத்தீங்க, நல்ல சீன் அதை வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து சஜஷன் சொன்னார். ஆக்சுவலாக உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோம். ஸோ இந்த இன்டர்வியூலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்று வினை தாண்டி வருவாயால் வந்து த்ரிஷாவும் சிம்பு ஒரு ப்ரைவேட் மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க, அந்த லொக்கேஷனில் தான் இப்போ இருக்கோம். 2வது கௌதம் வாசுதேவ் மேனன் சார் வந்து ஒரு பயப்படாத, எதுக்கும் அஞ்சாத, ஒரு தைரியமான, தனக்கு பிடிச்ச படங்கள் எடுக்கிற ஒரு டிரெக்டர். ஏன்னா நான் இப்போ கேட்ட ஒரு சில கேள்விகள்லாம் எல்லா டிரெக்டர்ஸ்லாம் கால் மேலே கால் போட்டு ஜாலியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருங்க. அந்த கேப் விட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆயிடுது. எப்படி வந்து எங்களுக்கும் வாய்ஸ் ஓவரில் அப்பப்போ கேட்டே இருக்கு, ஜிவிஎம் எப்போ படம் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் film like என்ன இருந்தால் ஆல் சென்டர் ஆடியன்ஸ் அஜித் சார் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து ஃபேன்ஸை தாண்டி அவருக்குன்னு நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் சச் அ ஃபிலிம், அ கம்ப்ளீட் ஃபிலிம். ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், பட் டான் மெக்கார்தர் இஸ் தி ஃபைண்ட் ஆஃப் தி இயர். அவரோட ஒர்க் வாஸ் பிரில்லியன்ட். ஃபைண்ட் ஆஃப் தி டிகேட் என்ன ஒரு 10 படங்களோட பண்ணலாம். சூப்பர், ஃபைண்ட் ஆஃப் தி டிகேட். ஏன்னா அவரோட வேற லெவல் சினிமாட்டோகிராஃபி. ஸோ வி லவ்ட் இட் அ லாட் அண்ட் கீப் கிவிங் அஸ் இன்டர்வியூஸ், வில் கீப் டிஸ்டர்பிங் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. Now get out! I said get out! யார்ட்டடா உளையாட்டு கட்டுற?